அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் காணாத பல முடிவுகளையும், உணராத பல திட்டங்களையும் அமைதியாக கடவுள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு சில நேரங்கள் குழப்பமாக தோன்றினாலும், அந்த குழப்பத்திற்கு பின்னால் ஒரு தெய்வீக திட்டம் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் ஆசீர்வாதம் தாமதமான போதும் அவருடைய திட்டம் எவ்வளவு வலிமையானது என்பதை நம் இதயத்தில் உணர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில பாதைகள் திடீரென இருளாகும்போது அது பயமுறுத்தலாம். ஆனாலும் அந்த இருளின் பின்னால் கூட அர்த்தம் உண்டு. கடவுள் உருவாக்கும் திட்டங்கள் மனித புத்தியால் புரிய முடியாதவை. ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் நம்மை சரியான இடத்துக்கே கொண்டு செல்கிறது. வாழ்க்கையில் நடக்கும் எந்த சம்பவமும் வெறும் சதி அல்ல. தாமதங்கள் நம்மை பலப்படுத்திக் கொள்ள, மௌனங்கள் நம்மை ஆழமாக சிந்திக்க கற்றுக்கொள்ள. வழிகள் நம் இதயத்தை உயர்த்த கடவுளால் வடிவமைக்கப்பட்டவை ஆகும். கடவுள் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அவர் நமக்கு உரிய தருணத்தை மிக பூரணமாக அமைக்கிறார். சில கதவுகள் மூடப்படுவது நம்மை பாதுகாக்கும் அவரது அன்பின் வெளிப்பாடே ஆகும். நாம் நம் பாதையை உடனே தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் வாழ்க்கை ஒரு மலர் போல அதை வலுக்கட்டாயமாக திறக்க முடியாது. ஒவ்வொரு இதழும் தனக்கு உண்டான நேரத்தில்தான் விரியும். நம் வாழ்க்கை தடுமாறிக் கொண்டிருப்பது போல தோன்றினாலும் இறைவன் நம் ஒவ்வொரு அடியையும் அமைதியாக வடிவமைத்துக் கொண்டு இருக்கிறார். காத்திருப்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு. இந்த இடைக்காலத்தில் நம் உள்ளத்தில் பொறுமை வளர்கிறது, நம்பிக்கை ஆழமாகிறது, நம் முயற்சி தூய்மையாகிறது. சரியான நேரம் வந்தவுடன் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக உயிர் பெறும். நான் காத்திருந்தது வீணாகவில்லை என்று நாம் உணரக்கூடிய தருணங்கள் நிச்சயம் உருவாகும். நாம் சந்திக்கும் சோதனைகள் நம் ஆன்மாவின் பாடசாலை. அவை நம்மை உடைக்க அல்ல, நம்மை செதுக்கி அடுத்த கட்டத்திற்கு தயாராக்க. வலிமையான மனிதர்கள் வசதியில் இருந்து வரவில்லை, சோதனைகளில் இருந்து வந்தார்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் போராட்டமே நாளை ஆசீர்வாதத்திற்கான முதல் படியாகும். போராட்டங்கள் உங்களுக்கு சபிக்கப்பட்டவை அல்ல, உங்களுக்கான ஆசீர்வாதம். அது நம்பிக்கை அதிகரிப்பது எப்போதும் அழுத்தத்தில்தான். பொன்னாக மாறும் தங்கம் தீயில் எரிந்து சுத்தமடைவதைப் போல நம் மனமும் சோதனைகளில் அடிபட்டு உறுதியடைகிறது. ஒவ்வொரு ஆன்மீக அழுத்தமும் நம்மை இன்னும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறது. கடவுள் ஒருபோதும் சோதனைக்குள் விட்டுவிட்டு கைவிட மாட்டார். சில சமயம் முழு பாதையையும் காட்டாமல் ஒரு சிறிய அடியை மட்டும் காட்டி நம்மை அழைக்கிறார். அந்த ஒரு அடியை எடுத்து வைப்பதே நம்பிக்கை. ஆழம் தெரியாத நீரில் காலடி வைப்பது போல தோன்றினாலும் அது நம்மை பெரிய ஆசீர்வாதத்துக்கு அருகில் கொண்டு செல்லும். நாம் எங்கு செல்கிறோம் என்று தெரிந்திருக்காமல் இருந்தாலும் நம்மை வழிநடத்துபவர் எவர் என்பதை தெரிந்திருந்தால் போதும். கடவுளின் மௌனம் என்பது அழகான ஒரு திசை. சில நேரங்களில் அவர் அமைதியாக இருப்பது நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஆயுத்தமாக கூட இருக்கலாம். பயம் நம்மிடம் தாழ்வை கற்றுக் கொடுக்கிறது, ஆனால் நம்பிக்கை நம்மை உயர்த்துகிறது. நீ முடியாது என்று பேசும் அந்த உள்ளக்குரலை வெல்லும் ஒரே சக்தி இறைவனை நம்பும் மனம். இதயத்தில் நம்பிக்கை நிரம்பும் போது பயத்துக்கு இடமே இருக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நம்பிக்கையை தேர்வு செய்தால் உலகமே உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும். கண்ணுக்கு தெரியாத பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நீங்கள் பார்க்க முடியாத எத்தனையோ செயல்கள் உங்கள் நலனுக்காக அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்திற்கும் பின்னால் கடவுள் மற்றும் நீங்கள் தேர்வு செய்த நம்பிக்கை இருக்கிறது. சில கதவுகள் நம் முன் அடைக்கப்படும் போது அது நமக்கு எதிரானது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது நம்மை பாதுகாக்கும் தருணங்கள் ஆகும். கடவுள் நம்மை தவறான பாதையில் செல்லாதபடி தடுக்கும் போது அது நிராகரிப்பு அல்ல, திசை திருப்பல். நம்மை காக்கும் அவரது பரிவின் வெளிப்பாடு. ஒரு இல்லை என்ற பதில் பல வழிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். இன்று வருத்தமாக தோன்றும் அந்த தீர்மானம் நாளை நம் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தவறான கதவுகளை மூடுவது வழிதப்பாமல் வாழ்வதை கற்றுக் கொடுக்கும். நம்பிக்கை வாழ்க்கையின் இதய துடிப்பு. அது வெறும் ஆசை அல்ல, அது ஒரு தெய்வீக அம்சம். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கை உள்ள மனம் ஒருபோதும் சோர்ந்து போகாது. நம் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியே நம்மை முன்னே தள்ளுகிறது. உண்மையான வலிமை என்பது ஒருபோதும் விழாதிருப்பது அல்ல, விழுந்த பின் மீண்டும் எழுந்து நிற்பதே. ஒவ்வொரு விழிப்பும் ஒரு பாடம், ஒவ்வொரு எழுச்சியும் ஒரு முன்னேற்றம். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் தோல்வி என்ற உணர்ச்சி நீண்ட நேரம் நிலைக்காது. உங்கள் வாழ்க்கையை ஒரு முறை பின்னோக்கி பாருங்கள். சிரிப்பு, கண்ணீர், பயம், வெற்றி ஒன்றும் வீணாகவில்லை. ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சோதனையும் இன்று நீங்களான மனிதனாக உருவாக்கியது. சில நேரங்களில் நம்மை கீழே தள்ளுவது போல தோன்றும். அந்த தருணமே நம்மை உயர்த்தும் படிக்கட்டு ஆகும். நீங்கள் இப்போது இருக்கும் இடம் தவறானது அல்ல, அது பயணத்தின் சரியான பகுதி. கடவுளின் செயல்முறையை நம்புங்கள். உங்களுக்கு உரியது என்றால் அது எந்தச் சூழ்நிலையிலும் உங்களை விட்டு தப்பிக்காது. தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது இறைவனின் திட்டம். இந்த வீடியோவின் இறுதிக்கு வந்துவிட்டோம்.
ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் தெய்வீக கட்டளையால் நடத்தப்படுகிறது. சிலர் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும், சில வாய்ப்புகள் மூடப்பட்டாலும், அப்போதும் கூட கடவுள் உங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். எப்போதும் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பயணம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அது நிற்கவில்லை. ஒரு நாள் பின்பார்க்கும்போது, இதைவிட சரியான நேரம் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். மேலும் இந்த வீடியோவில் உங்களின் மனம் கவர்ந்த வரிகளை கமெண்டில் டைப் செய்யவும். நன்றி.